இது ஒரு சாதாரண கதையல்ல. மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நித்திய இதிகாசம். உண்மை என்ன, தர்மம் என்ன, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இதை வாழ்ந்து காட்டிய ஒளி விளக்குதான் இராமாயணம். அன்பு, தியாகம், நேர்மை, பொறுமை, பக்தி இவை எல்லாம் சொற்களாக இல்லாமல் வாழ்க்கையாக உருவெடுத்த கதை இது. அயோத்தி என்ற செழிப்பான நாட்டில் தசரத மகாராஜா ஆட்சி செய்தார். அவருக்கு 3 மகாராணிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. 10 வருடங்கள் குழந்தையில்லாமல் துயரப்பட்ட அவர் யாகம் ஒன்றை நடத்தினார். அதன் பலனால் ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என 4 மகன்கள் பிறந்தனர். ராமர் சிறுவயவிலேயே தனித்துவமானவர். அமைதி, தாழ்மை, தர்மம் ஆகியவற்றின் உருவாக விளங்கினார். லக்ஷ்மணன் அவரை நிழல் போல் பின்தொடர்ந்தார். விஸ்வாமித்ர முனிவருடன் சென்று தாடகையை அழித்து முனிவர்களின் யாகங்களை காத்தார். பின்னர் மிதிலா நாட்டில் சிவதனுசை முறித்து சீதையை மணந்தார். அயோத்தியில் ராமரின் பட்டாபிஷேகம் நடைபெற இருந்த நேரத்தில் கைகேயி தனது வரங்களை கோரி பரதன் அரசனாக வேண்டுமென்றும் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டுமென்றும் கேட்டார். தசரதர் துயரத்தில் மூழ்கினார். ஆனால் ராமர் தந்தையின் வாக்கு என் உயிர் என்று கூறி எந்த தயக்கமும் இல்லாமல் காட்டிற்கு செல்ல தயாரானார். சீதை அவருடன் சென்றார். லக்ஷ்மணனும் அன்புடன் பின்தொடர்ந்தார். அவர்கள் கங்கை நதியை கடந்து குகனின் உதவியுடன் காட்டிற்குள் சென்றனர். விஸ்வாமித்ர முனிவரின் ஆலோசனையின்படி சித்திரகூடத்தில் தங்கி வாழ்ந்தனர். அப்போது தசரதர் உயிரிழந்தார். பரதன் ராமரை அழைத்து வர வந்தாலும் ராமர் மறுத்தார். பரதன் ராமரின் பாதுகைகளை அரியணையில் வைத்து தன் வாழ்க்கையை ஒரு சேவகராக நடத்தினார். பின்னர் ராமர் தண்டகாரண்யம் நோக்கி புறப்பட்டார். அங்கு பல முனிவர்களை காப்பாற்றி அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். பஞ்சவடி என்ற இடத்தில் தங்கி வாழ்ந்தபோது சூர்ப்பனகை வந்தாள். அவள் சீதையை தாக்க முயன்றதால் லக்ஷ்மணன் அவளது மூக்கை வெட்டினார். இதனால் கோபமடைந்த அவள் ராவணனிடம் புகார் செய்தாள். ராவணன் சீதையை கடத்த திட்டமிட்டான். மாரீசனை புன்மான் வடிவில் அனுப்பி ராமரை விலக்கி அழைத்தான். பின்னர் லக்ஷ்மணனையும் விலக்கச் செய்தான். அந்த நேரத்தில் சந்நியாசி வேடத்தில் வந்த ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு இலங்கைக்குச் சென்றான். ஜடாயு என்ற கழுகு வீரமாக போராடியும் தோல்வியடைந்தது. ராமர் திரும்பி வந்து நடந்ததை அறிந்து துயரத்தில் மூழ்கினார். ஆனால் மனம் உடையாமல் சீதையை தேடத் தொடங்கினார். சபரி என்ற பக்தையை சந்தித்து அவளது அன்பை பெற்றார். பின்னர் சுக்ரீவனை சந்தித்து நட்பு ஏற்படுத்தினார். வாலியை அழித்து அவனுக்கு உதவினார். அதற்கு பதிலாக சுக்ரீவன் தனது வானர சேனையை அனுப்பினார். ஹனுமான் கடலை தாண்டி இலங்கைக்குச் சென்று சீதையை கண்டுபிடித்து நம்பிக்கை அளித்தார். இலங்கையை எரித்து திரும்பினார். பின்னர் ராமர் கடலில் பாலம் கட்டி தனது சேனையுடன் இலங்கைக்குச் சென்றார். அங்கு ராவணனுடன் மாபெரும் யுத்தம் நடைபெற்றது. கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற பல வீரர்கள் வீழ்ந்தனர். இறுதியில் ராமர் ராவணனை அழித்து சீதையை மீட்டார். சீதையின் தூய்மையை நிரூபிக்க அக்னி பரிசை மேற்கொண்டார். 14 ஆண்டுகள் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பினார். பரதன் அவரை அன்புடன் வரவேற்று அரசாட்சியை ஒப்படைத்தார். ராமர் அரசனாகி ராமராஜ்யம் என்ற நீதிமிக்க ஆட்சியை நிறுவினார். ஆனால் வாழ்க்கை இங்கேயே முடிவடையவில்லை. மக்களின் கருத்தை மதித்து ராமர் ஒரு கடினமான முடிவை எடுத்து சீதையை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அனுப்பினார். அங்கே லவனும் குசனும் பிறந்து வளர்ந்தனர். அவர்கள் பின்னர் ராமரின் முன் இராமாயணத்தை பாடி உண்மையை வெளிப்படுத்தினர். சீதா தனது தூய்மையை நிரூபித்து பூமியிலே மறைந்தார். பின்னர் ராமரும் தனது அவதாரப் பணியை நிறைவு செய்து தெய்வீக நிலையை அடைந்தார். இந்த இராமாயணம் நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் ஆழமானது. வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. ஆனால் நாம் நியாயமாக இருக்க வேண்டும். சோதனைகள் வரும், ஆனால் அதில் நம்முடைய மதிப்புகளை இழக்கக்கூடாது. ராமர் நமக்கு கற்றுக் கொடுப்பது தர்மம் வாழ்க்கையின் முதுகெலும்பு.
சீதா சொல்வது, மன உறுதி இருந்தால் எந்த துன்பத்தையும் தாங்கலாம். லக்ஷ்மணன் சொல்வது, உண்மையான அன்பு தியாகத்தில் தெரியும். ஹனுமான் சொல்வது, நம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவுமில்லை. நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தர்மம் மெதுவாக நடந்தாலும் அது எப்போதும் சரியான இடத்திற்கே சென்று சேரும். இறுதியில் வெற்றி பெறும் ஒன்று மட்டும்தான், அது தர்மம்.